சுமதி என்ன பண்ணிட்டு இருக்கிறியா? வாங்க உள்ள வாங்க. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை, அதனால் பாப்பாவுக்காக சரி நம்ம நேர்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நான் இப்போ கொஞ்சம் ரிப்பன் பக்கடா செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டேன், நம்ம நேர்கள் வந்து பிக்னஸ் எல்லாம் செஞ்சு, அதாவது அம்மாக்கள் எல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 1 கிலோ 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அரிசி, 2 கப் அரிசி மாவு, அப்புறம் ஓமம், எள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் நெய் சேர்ந்து கலந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து கொடுக்க வேண்டியதாக. பாருங்கள், ஈஸியாக தான் டக்குன்னு, அதாவது வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சுக்கிட்டு நம்ம போய் கடையில் போய் உடனே குழந்தைங்க கேட்டால் வாங்கிட்டு வர முடியுமா? அதனால் வீட்லையெல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் லீவு தான். அதனால் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக பொருன்னு போகுது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் இருக்கிறதே நல்லது. ஓகே பாய். இது மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.